வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே வெளியே போகணும், இல்லை ஏதாவது வெளியூருக்கு போகணும், ஏன் அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட ஃபோனில் மேப் போட்டுக்கிட்டு தான் போகிறோம் இல்லையா? இந்த மேப் நமக்கு ஒரு வாழ்க்கை படத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன அப்படின்னா, நம்ம மேப் சொல்கிறபடி ஒரு ரூட்டில் போய்க்கிட்டே இருக்கும். போய்க்கிட்டே இருக்கும் பொழுது மேப்பை சரியாக கவனிக்காமல் ரூட்டு கொஞ்சம் மாறி போயிட்டோம், தப்பாக போயிட்டோம் அப்படின்னா, அதுக்கு பிறகு மேப்பை பார்க்கும் பொழுது மேப் எப்படி காண்பிக்கும்? தப்பாக போன ரூட்லேருந்து சரியான பாதைக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற இதைத்தான் காண்பிக்கும் இல்லையா? இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல தப்பு செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் நமக்கு இறைவனோ இயற்கையோ இல்லை இந்த பிரபஞ்சம் எதுனாலும் வச்சுக்கலாம், அந்த நேரத்தில் நமக்கு வழிகாட்டும். விட்ட பாதையிலிருந்து நம்ம சரியான பாதைக்கு போயிடணும். இதைத்தான் இந்த மேப் நமக்கு உணர்த்துது. தவறி போன இடத்துலேருந்து நாம் நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா? போகவே முடியாது. அந்த இடத்த விட்டு நகண்டாதான் மேப் நமக்கு வழிகாட்டும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். நாம் மூவாகிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு உதவி கிடைக்கும், வழிகாட்டுதல் கிடைக்கும். அதே இடத்துல நம்ம தேங்கியே நின்னோம் அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.